ஹாய்ங்க, வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பவுடர் அடிக்கிறோன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, சோளக்காட்டு பவுடர் அடிக்கிறோங்க. நிறைய பேர் இது தெரிஞ்சிருக்குங்க. சோளக்காட்டு பவுடர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பூச்சி மருந்துன்னு சொல்லுவாங்க. இந்த பவுடரை கண்ணுக்கும் வாய்க்கும் படாமல் மாட்டுங்களுக்கு அடித்து விட்டோம்னா இந்த ஊனி, பேனு, அப்புறம் சொல்லை இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பவுடர் அடிக்க சொல்ல எங்கள் வீட்டுக்காரர் மாட்டுங்களுக்கெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாருங்க. அப்புறம் அந்த பவுடரோட நெடி தாங்க முடியாமல் தும்மிகிட்டே கிடந்தாருங்க. ஏதோ ஒரு வழியாக மாடு கொஞ்சம் அப்படியே இடைஞ்சல் பண்ணாலும் ஏதோ ஒரு வழியாக அடிச்சுட்டு அடுத்த மாட்டுக்கும் போய் அதே மாதிரி பவுடர் அடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. எப்படியோ காலையில் மாட்டு வேலை முடிஞ்சுதுங்க. அந்த பேன் மாதிரி ஊனி அந்த சொல்லை இதெல்லாம் கடிச்சதுன்னா கண்ணுக்கிட்டலாம் புண்ணாகி ரொம்ப கஷ்டப்படுங்க. இப்போ அடித்து விட்டுட்டோம், அதுங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்க. கொஞ்சம் வெடுவெடுன்னு தான் இருக்குங்க, இருந்தாலும் அதுங்களுக்கு ஒன்றும் பண்ணாதுங்க. இது மாதிரி யாரெல்லாம் அடிப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எப்படியோ அடித்து முடிச்சுட்டு ஆட்டுங்களுக்கும் தீனை போட்டுட்டு புள்ளக்கிட்ட 2 மாட்டை கொடுத்து நானும் பிடிச்சிட்டு போய் கட்டிட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இப்படி தாங்க காலையில் வாரத்துக்கு ஒருக்கா இது மாதிரி நம்ம பவுடர் அடித்து விட்டோம்னா இந்த உனி, பேன் இதெல்லாம் தொல்லைங்கள்லாம் இருக்காதுங்க. இதாங்க நம்ம காலையில் செய்கிற ரெகுலர் வேலைங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.